அதாவது இந்த கடந்த சில வருடங்களாகவே இந்த கருத்து சரியற்றது என்பதை தாயிஃபில் இருக்கின்ற பொழுது நாம் பிரச்சாரம் செய்து வந்தோம். வெளிநாட்டில் வசித்து வந்த காரணத்தினால நாம் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு கொண்டு நாம் இந்த செய்தி பரிமாற்றங்களை பரிமாறிக்கொள்ள முடியாத காரணத்தினால அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இது தெளிவுபடுத்தினோம். அதற்கு பிறகு அவர்கள் இங்கே உள்ள இந்த மாற்று கருத்துடையவர்களோடு தொடர்பு கொண்டு இதற்குரிய ஆதாரத்தை திரட்டினார்கள். திரட்டி நமது கரத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை நம்ம ஆய்வு செய்து அது தவறு என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு சமுதாயத்தில் மீண்டும் அதை வைத்த பொழுது அதற்கு பிறகு விவாதத்துக்கு அழைத்தார்கள். அந்த விவாதத்துக்கு வருவதற்கு தாயகம் வந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொள்வோம் என்று நாம் சம்மதம் தெரிவித்து எழுத்து வடிவத்தில் தொடர்கின்ற இந்த விவாதத்தை நிறுத்தி கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் நாம் தெரியப்படுத்தியிருந்தோம். அதற்கு பிறகு தாயகம் வந்தோம். தாயகம் வந்ததற்கு பிறகு 10/9 அன்று இந்த வில்லாவரம் பகுதியிலே ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலே விவாதத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்ற அடுத்த நிமிடத்திலேயே மேடையில் ஏறி நாம் விவாதத்துக்கு வருகிறோம், எந்தவித தயக்கமும் இல்லை என்று சொல்லி காட்டினோம். அதற்கு பிறகு 20/11/2006 விவாத ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விவாத ஒப்பந்தத்திற்கு நாம் தயாராகி அந்த ஒப்பந்தத்துக்கும் நாம் கலந்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தையும் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்தில் இந்த தேதியில் இன்றைக்கு 10 அடுத்த நாள் 11 ஆகிய 2 தினங்களில் விவாதித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதற்கு நாம் தயாராக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்கிறேன். இந்த செய்தியை உங்களுக்கு நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த 10/9/2006 அன்று நடந்த அந்த ஒப்பந்தத்தை இணையதளத்தில் வெளியிடுகின்ற பொழுது நான் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது போன்று ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி தோற்றத்தை ஏற்படுத்தி அவரை நாம் வலுக்கட்டாயமாக பிடித்து நிறுத்தி நாம் விவாதத்துக்கு சம்மதிக்க வைத்தோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை குறிப்பிடுகின்ற பொழுது பார்வையாளராக வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இவ்வாறு அறைகூவல் விடுத்தோம் என்ற செய்தியும் சொல்கிறார்கள். பார்வையாளராக நான் அவர்களது இடத்துக்கு செல்வதாக இருந்தால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவன் செல்வானா? ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ள நான் பார்வையாளர் பகுதிக்கு நான் சென்றிருப்பேனா? இந்த அறிவிப்பை பார்வையாளராக வந்தது தெரிந்து கொண்டு தான் செய்தோம் என்று சொன்னார்களே, நான் பார்வையாளராக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த விவாத அந்த சவாலை அறைகூவலை விடுக்கவில்லை. நான் பார்வையாளர் பகுதியில் இருந்து எழுந்து 200 அடி தூரம் சென்றதற்கு பிறகுதான் இந்த செய்தியை அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். விவாதத்தை அணைப்பதாக இருந்தால் சகோதரர் எதிர்க்கருத்துடைய சகோதரர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சின் முடிந்ததற்கு பிறகு சொல்லியிருக்க வேண்டும். நூர் முகமது பாக்கவி அவர்கள் பார்வையராக வந்து கலந்து கொண்டிருக்கிறார், அவரை நான் இப்பொழுது பகிரங்கமாக விவாதத்துக்கு அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் குறிப்பிடவில்லை. அந்த விவாத அந்த நாளுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு அது தெளிவாக புரியும். இந்த செய்தியை உங்களுக்கு மிக தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். விவாதத்திலிருந்து நம்ம பின்வாங்கவில்லை. காரணம், சத்தியம் இருக்கிறது. சத்தியம் இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் பின்வாங்கி ஓட மாட்டார்கள். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டாவது என்ன செய்வாங்க, அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சிப்போம். அப்படியே நான் கொண்டிருக்கக்கூடிய கருத்து தவறு என்று இருக்குமையானால், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் சரியானது அல்ல என்று நிரூபிக்கப்படுமையானால், கொடுத்த ஒரு பொருளுக்கு மீண்டும் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று நிரூபிக்கப்படுமையானால், இந்த நிமிடத்திலேயே இந்த இடத்திலேயே இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைவருக்கும் முன்னிலையில் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நான் முழுமையாக மாறிக்கொள்வேன். அவர்களுடைய கருத்துக்கு நான் வந்து விடுவேன். எப்ப கொடுத்த பொருளுக்கு மீண்டும் சக்காத்து கொடுப்பதற்கு ஆதாரம் இல்லை, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், கொடுத்த பொருளுக்கு மீண்டும் சக்காத்து கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்த வேண்டும். தங்களது ஊகத்தை தங்களது கற்பனையை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற புரிதலை ஆதாரமாக வைத்தார்களேயானால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது.
இப்படியும் புரிந்து கொள்ளுங்கள், இப்படியும் புரிந்து கொள்ளுங்கள், இப்படி இந்த மாதிரி கற்பனையாக புரிதல் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணத்தினால்தான் பல்வேறு சட்ட பிரச்சனைகள் குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எதுவாக இருந்தாலும் தெளிவான ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். இஸ்லாம் அது இந்த ஜக்காத்தினுடைய இந்த பிரச்சனை இருக்குது, இது ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு சட்டம் அல்ல, தெரியாத ஒரு சட்டம் அல்ல. நடைமுறையில் தொழுகை எப்படி இருக்கிறதோ, ஒரு நாளைக்கு 5 முறை எப்படி தொழ வேண்டும் என்ற ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இதே போன்று அரசு ரீதியாக ஜக்காத்து என்பதையும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜக்காத்தை எல்லா அரசும் வசூலித்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் வசூலித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜக்காத்தை வசூலித்தார்கள். அரசு ரீதியாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். செயல்படுத்தப்படாத ஒரு சட்டம் அல்ல, தெரியாத ஒரு சட்டம் அல்ல, அனைத்து சமுதாயத்துக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தில் குர்ஆன், அதாவது தொழுகைக்கு அடுத்தபடியாக சேர்த்து சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்தில் 1425 ஆண்டுகளாக சொல்லப்படாத இந்த சட்டத்தில் ஒரு புதிய கருத்தை சொல்வதாக இருந்தால் அதற்கு இவர்கள் தெளிவான ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். தெளிவான ஆதாரம் எடுத்து வைக்காத வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, தங்களது இந்த தலைப்புக்கு ஆதாரமாக அவர்கள் வைக்கின்ற பொழுது சில செய்திகளை சொன்னாங்க. அந்த செய்திகளெல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். கொடுன்னு சொன்னால் ஒரு தடவை தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படித்தான் நம்ம மொழியிலையும் புரிந்து கொள்கிறோம் என்பதைத்தான் ஆதாரமாக வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால், இந்த ஜக்காத்து சம்பந்தமான இந்த தகவலையெல்லாம் போகிறதுக்கு முன்னால், ஜக்காத்து சம்பந்தமாக விவாத ஒப்பந்தத்தில் போட்டுக்கொண்ட இந்த தலைப்பு இருக்குல்ல, இந்த தலைப்பில் முதல் தெளிவடைய வேண்டும். விவாத ஒப்பந்தத்தில் நம்ம போட்டு இருக்கக்கூடிய தலைப்பு இருக்கு பாருங்க, அந்த தலைப்பு என்னங்கிறத தெளிவுபடுத்த வேண்டும். பல்வேறு சட்டங்களில் தடுமாற்றம் அடைந்திருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிற எதிர்த்தரப்பு அணியினர் பல்வேறு ஆதாரங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது நாம் தடுமாறி இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், அந்த தடுமாற்றம் தலைப்பிலும் வந்திருக்கிறது என்பதை முதலில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்பு என்ன, இவர்களது நிலைப்பாடு என்ன? தலைப்பு என்பது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, ஜக்காத்து கொடுக்க கூடாதா? ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதுதான் கடந்த காலத்தினுடைய நிலைப்பாடாக இருந்தது. கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் என்பதை இப்பொழுது தனது முன்னுரையில் கூட, தனது முதல் அமர்வில் பேசிய போது கூட அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பதுதான் நமது நிலைப்பாடாக இருந்து வந்தது என்று கொடுக்க கூடாது என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைப்பாடு தமிழ்நாடு ஹோட்டலில் வைத்து விவாத ஒப்பந்தம் எழுதுகிறோம். அந்த விவாத ஒப்பந்தத்தில் தலைப்பு எவ்வாறு போடப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நாம் ஒரு தடவை வாசித்து காட்டுகிறோம். ஒருவர் ஜக்காத்து வழங்கிய பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து வழங்குவது கடமை இல்லை என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களது நிலையாகும். ஜக்காத்து கொடுப்பது கூடாது என்பதல்ல நிலைப்பாடு. ஜக்காத்து கொடுப்பது கூடும். கொடுத்த ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஜக்காத்து கொடுக்கலாம். ஜக்காத்து கொடுப்பது கூடும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான், அது ஒரு நன்மையான காரியம்தான். ஆனால் கடமையா இல்லையா என்றால் கொடுப்பது கடமை இல்லை, கடமை இல்லை என்று சொல்கிறோமே தவிர கொடுப்பது கூடாது என்று நாங்கள் என்ன செய்யல சொல்லவில்லை என்ற செய்தியை இந்த தலைப்பில் என்ன செய்யறாங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் புரியுதா? கொடுப்பது கடமை இல்லைன்னா உதாரணமா லொஹருடைய சுன்னத்து இருக்குங்க. இந்த சுன்னத்து தொழுகணும், கடமையா? தொழுவது கடமை இல்லை. எப்படி ஃபர்து தொழுகிறது கடமை, அது மாதிரி சுன்னத்து தொழுவது என்ன இல்லை, கடமை இல்லை. ஆனால் தொழுகலாமா? தொழலாம். தொழுவது நன்மையை தரக்கூடியது என்று எல்லாரும் நம்ம சாதாரணமாக நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ ஜக்காத்து கொடுப்பது கூடாதா? கொடுத்த ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடாது என்பது உங்களது நிலைப்பாடா, அல்லது ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை என்பதுதான் உங்களது நிலைப்பாடா என்பதை இந்த மாமன்றத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு கேட்குறோம்,
அதாவது ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை என்று இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், கொடுப்பது கூடாது என்று இப்பொழுது பேசுறீங்க. தலைப்புக்கும் நீங்கள் பேசுகின்றதற்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. கொடுப்பது கூடாது என்று சொன்னால் அதை எப்படி சொல்லணும்? அறவே கூடாதுன்னு சொல்லணும். கடமை இல்லை, ஆனால் செய்துக்குங்க, செய்தா தப்பு இல்லை, நன்மை என்று சொல்ல வருகின்றீர்கள். இப்பொழுது ஒரு சகோதரர் ஜக்காத்து உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரர், அவர் என்ன, ஜக்காத்து மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும், கொடுப்பது கடமை என்று உணர்ந்து கொண்டு ஜக்காத்தினுடைய தொகையை உங்களது இயக்கத்துக்கு தான் தருவோம் என்று கொண்டு வருகிறார். இந்த ஜக்காத்தினுடைய தொகையை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா மாட்டீர்களா? அதை தெளிவுபடுத்துங்க. கூடாது என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அதை வாங்கக்கூடாது. ஏண்டா குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒரு காரியத்தை இவர்கள் செய்கின்ற காரணத்தினால, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக செயல்படுகின்ற இந்த காரணத்தினால அவங்க கொடுக்கக்கூடிய தொகையை நீங்கள் வாங்கக்கூடாது. வாங்கலாம் என்று நீங்கள் வாதிட்டா, ஜக்காத்து என்ற அடிப்படையில் அதை வாங்கலாம்னு சொன்னால், அப்போ நீங்கள் நமது கருத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. முன்னால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? அப்போ நமக்கும் உங்களுக்கு மத்தியில் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னாட்டா சின்ன வித்தியாசம். நம்ம கொடுப்பது கடமை என்று சொல்கிறோம், நீங்கள் கொடுப்பது என்ன இல்லை, கடமை இல்லை என்று சொல்கிறேன். இந்த சின்ன வித்தியாசம் தான் இருக்குதே தவிர ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இல்லை. அது நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசி தீர்த்து கொள்வோம். எதை அன்புக்குரிய சகோதரர்களே, இது நம்ம இப்போ இன்ஷா அல்லாஹ் பேசி கடமையா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அடுத்து ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவுபடுத்திக் கொள்வோம். இதை நீங்கள் முதல் தலைப்பை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. எல்லாத்திலையும் குழப்பமான ஒரு கருத்தை கூறிவிட்டு கடைசியில் என்ன செய்யறது, அதாவது நாம் அதை தவறிழைத்து விட்டோம், திருந்தி கொண்டோம், இது எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய இயற்கை. இதை நாம் குறை சொல்லவில்லை. எல்லாம் தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மாற்றுகின்ற பொழுது, அதற்கு மாற்று கருத்து சொல்லுகின்ற பொழுது தீர ஆலோசனை செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு புதிய ஒரு கருத்தை சொல்ல போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, அதற்கு மாற்றமாக ஒரு கருத்தை நாம் சொல்ல போகிறோம். சொல்ல போகிறதுக்கு முன்னால் இது எந்த வகையில் சரியாக இருக்கிறது, எந்த வகையில் தவறுன்னு நல்ல தீர ஆய்வு செய்ய வேண்டும். எடுத்த எடுப்பில் அலட்சிய போக்கில் நம்ம சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று சொல்வது இருக்கிறது, இது உங்களை போன்ற அறிஞர்களுக்குரிய அழகல்ல. உங்களை போன்ற சாதாரண நிலையில் உள்ளவங்க இன்னைக்கு இப்படித்தாங்க புரிஞ்சுக்கிட்ட சொன்னு சொல்லலாம். உங்களது கருத்தை பின்பற்றுவதற்கு பலர் இருக்கின்றார்கள். பலரும் நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சரிதானா என்பதை ஆய்வு செய்யாமலேயே இவர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், சரியாகத்தான் இருக்கும் என்று கருதி பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நீங்கள் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று சொல்வதாக இருந்தால் தெளிவுபடுத்தி சொல்லணும். அன்புக்குரியவர்களே, இப்போ தலைப்பு என்ன, கொடுப்பது கூடாதா அல்லது கொடுப்பது கடமை இல்லையா? இது நம்ம ஏன்டா அந்த நேரடியாக விவாதத்துக்கு வந்துடுவோம். மற்ற உதாரணங்கள் அதுக்கெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பேசுவோம். தலைப்பு என்ன, உங்களது தலைப்பில் உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? கொடுப்பது கூடாது என்று சொல்கின்றீர்களா அல்லது கொடுப்பது கடமை இல்லை என்று சொல்கின்றீர்களா? கொடுப்பது கூடாது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை கூடாது என்று சொல்வதற்கு ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். ஒரு விஷயத்தை கூடாது என்று சொல்வதாக இருந்தால், கூடாது என்று சொல்வதற்கு ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும். அப்போ கூடாது என்று வாதிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், ஒரு தடவை நீங்கள் ஜக்காத்து கொடுத்து விட்டால் நீங்கள் அடுத்து அதற்கு ஜக்காத்து கொடுக்காதீங்க என்று சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி பொதுவாக விட்டுட்டு போய் நீங்கள் சொல்லுகின்ற அமைப்பில் குழப்பமான நிலையில் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். ஒவ்வொருத்தவரும் அவங்கவுங்க மொழியில் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்களோ அந்த மாதிரி அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறட்டும் என்று சொல்லி விட்டு சென்றிருக்க மாட்டான். இவர்கள் இந்த மொழியை பற்றி பேசி இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருவோம். மொழியில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் நம்ம விளக்குவோம். அடுத்து இன்னொரு செய்தியை சொன்னார்கள், வருடம் கொடுக்க வேண்டும் என்று கருத்து நிலைநாட்டப்படுமையானால், மாதம் கொடுக்க வேண்டும் என்று கருத்து சொல்லப்படுமையானால், அப்பொழுது எந்த கருத்து வந்துடும், கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய என்ற கருத்து வந்துடும். உதாரணமாக சொன்னாங்க, ரமதானில் ஜக்காத்து கொடுங்க, ரமதானில் ஜக்காத்து கொடுங்க என்று சொல்லிட்டாலே போதும், கொடுத்த பொருளுக்கும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து வந்துவிடும் என்று சொன்னார்கள். அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கணும். அதாவது கால நிர்ணயம் செய்யணுமா, ரமதானில் ஜக்காத்து கொடு என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகிடும், அப்போ இந்த கருத்து வந்துடும். எந்த கருத்து,
கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து வந்துடும். அப்ப என்ன செய்ய வேண்டிய, தனியாக சொல்ல வேண்டியதில்லை. கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரமதானில் கொடு என்று சொன்னாலே எப்படி விளைக்கிறலாம், கொடுத்த பொருளுக்கும் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும், அதாவது வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அந்த கருத்தை நிலை நிறுத்திவிட்டால், வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை சரியான தெளிவான சான்றுகளை முன்வைத்து நிரூபித்து விட்டால் அதில் எந்த கருத்து வந்துடும், மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து வந்துவிடும் என்பதை எதிர்த்தரப்பினரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மாதிரி சான்றுகளை எடுத்து வச்சதற்கு பிறகு அப்போ வந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, மாற்று கருத்தை அறிவிக்கக்கூடாது. வருஷம் கொடுக்கணும் தானே அவங்க வந்திருக்குது, கொடுத்த பொருளுக்கு மீண்டும் அந்த ஜக்காத்து கொடுக்கணும் வந்திருக்குதா அப்படின்ற வாதத்தை எடுத்து வைக்கக்கூடாது. இப்போ ஏன்டா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் வருடம் ஜக்காத்து கொடுக்கணும் என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டால், அதுக்கு உதாரணமாக சொன்னாங்க, ரமலானில் ஜக்காத்து கொடு என்று வந்து விட்டால் அப்போ திரும்ப செய்யணும், திரும்ப கொடுக்கணும் என்ற கருத்து வந்துவிடும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டிருக்கிறார்கள். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். இந்த அடிப்படையில் நாம் வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரத்தை தெளிவாக நாம் எடுத்து சொல்லிவிட்டால் அப்போ எந்த முடிவுக்கு வந்துடுவாங்க, கொடுத்த பொருளுக்கும் மீண்டும் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற கருத்து இருக்குது, ஒத்துக்கிறோம் என்று வந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இல்லை, கொடுத்த பொருளுக்கு கொடுக்கக்கூடாது, அதாவது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஏண்டா வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு தாங்க ஹதீஸ் வந்திருக்குது. கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடு, கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடு என்று ஹதீஸ் வந்திருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைக்க கூடாது. தனது வார்த்தை ஜாலங்களால் என்ன செய்யக்கூடாது, திசை திருப்பக்கூடாது, குழப்பக்கூடாது என்பதை இப்பொழுதே ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா கடைசியில் அப்படித்தான் வருஷங்கிறதுக்கு அதிசயம் வந்துருச்சு, வருஷம் என்பதை நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்களும் அந்த கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம், இதை ஒத்துக்கிட்டு இருக்கோம், பல மேடைகளையும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள், அந்த கருத்தையும் நாங்கள் அப்படித்தான் சொல்கிறோம். ஆனால் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் காத்து கொடுக்கணுமா, அதை நீங்கள் நிறுவீங்கன்னு கேட்கக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து இப்பொழுது நம்ம தலைப்பை தெளிவுபடுத்தும்படி விரும்புகிறேன். என்னன்னா எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க, கொடுக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் இப்போ கொடுப்பது கடமை இல்லை என்று இறங்கி வந்திருக்கின்றார்களே, அப்போ தங்களது கருத்தை மாற்றிக்கொண்டார்களா, கொடுப்பது கடமை இல்லை என்ற கருத்துக்கு வந்து விட்டார்களா, அது முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போவே உங்களுக்கு நிலைமை தெளிவாக இருக்கும். 30 நிமிடம் என்பது ஒரு பொக்கிஷம். நம்ம கேட்ட ஒரு ஹதீஸை தூக்கி போட்டுருந்தா வேலையை எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். இந்த நேரத்தை யார் வேஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போ விளங்கிக்கிறன்னு அவங்கள்ட்ட நிலைப்பாடு இல்லை. இவர் விவாதத்துக்கு தாயிஃபில் கூப்பிட்டாங்க அப்படி இந்த மாதிரி கதை சொல்கிறாங்க. நான் ஒரு 25 நாளைக்கு உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன் பல சம்பவங்களை. என்னத்துக்கு இங்கே வந்திருக்கணும், நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, வேலை வெட்டியை விட்டுட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா? அப்போ இந்த விவாதத்துடைய காரணம் என்ன தெரியுமா, எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இதான் அவர் சொன்ன அவ்வளோக்கு இதுதான் பதில். தலைப்பு என்ன என்பதை தெளிவுபடுத்தணுங்கிறாரு. ஒப்பந்தங்கிறது 2 பேரும் கையெழுத்து போட்ட விஷயம். ஒப்பந்தங்கிறது என்ன அர்த்தம், 2 பேரும் கையெழுத்து போடுறதுக்கு பேர் ஒப்பந்தம். ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது, ஒருவர் ஜக்காத்து வழங்கிய பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து வழங்குவது கடமை இல்லை என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் பி ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் நிலையாகும். நிலை இருக்குல்ல, இதைத்தானே அன்னைக்கு பேசணும். அன்னைக்கு கேட்டிருக்கணும், கூடாதா கடமை இல்லையா, என்ன செஞ்சிருக்கணும், ஒப்பந்தம் பண்ணும் பொழுது கூடாதுங்கிறது உங்க நிலையா கடமை இல்லைங்கிற நிலையாண்டு அங்கேயே பேசி கூடாதுங்கிற தலைப்பை எங்களை கொண்டு வந்து நீங்க அதை செஞ்சிருக்கணும். நாங்கள் கூடாதுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை, தேவையில்லைமோ கடமை இல்லைமோ. தேவையில்லைன்னா கட்டாயம் இல்லைன்னு அர்த்தம். கூடுமா கூடாதாங்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டால் அதை பற்றி பேசுவோம் தனி. இப்போ எதுக்கு ஒத்துக்கிட்டு வந்துக்கிறீங்களா, அதை விட்டுட்டு இதை விளக்குறாரு உங்களுக்கு 10 நிமிஷம். எதை கடமையா கூடாதா கடமை இல்லையா, இதுக்காக வந்திருக்கிறீங்க. இதுக்கு தான் நேரத்தை வேஸ்ட் பண்ண உட்காந்துருக்கோமா மட்டும் பேர். அப்போ முக்கியமான விஷயம் என்ன விளங்கிக்கிறேன், அவருடைய மொத்த பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால்
அவர் தன்னை பற்றி உள்ள விஷயங்களை சிலதை சொல்றார். நான் அதை சொல்லவே மாட்டேன், மேடையில் நினைச்சு போய் அவ்வளோ மதுரை ஆளுகளுக்கு தெரியும். அது உங்களுக்கு அனாவசியமான நீங்க கூப்பிடல, நீங்களாம் தைரியமா வந்து ஏறினீட்ட ஒத்துக்குருவோம். டாபிக் என்ன? அட நாங்கள் கூப்பிடல, நீங்களாம் தைரியமா மேடையில் ஏறினீங்க. ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கணுமா இல்லை, அதான் டாபிக். நீங்க ஏறினீங்க, நாங்க ஏறணும், டாபிக் இல்லை. நீங்க தான் பயிலாம், நாங்க தான் ஓடி போயிட்டோம், நீங்க தான் இங்கே எடுத்துட்டு வந்துட்டீங்க, நாங்க தான் வழக்கட்டாயமா பழிக்கடா உட்காந்துட்டு இருக்கோம், ஒத்துக்கிறோம், முடிஞ்சிருச்சு, விஷயத்துக்கு வாங்க. இதுதான் பாயிண்ட். அப்ப பாயிண்ட விட்டுட்டு போட்டு இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப விஷயம் இல்லை, அந்த தலைப்பு இல்லை. அவங்க வந்து ஒரு காலகாலம் அவங்களுக்கு சொல்லி தந்ததனுடைய ஒரு பிடிவாதத்தில் இதை சொல்றாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? மனிதனுக்கு தவறு சகஜம்தான், பொடி வைக்கிறது. இருந்தாலும் ஆய்வுள்ள இறங்கியவர்களுக்கு அது வரலாமா? ஆய்வுல இறங்கினா வராதா? நான் என்ன கேட்கிறேன், சில தவறுகள் நாங்களே சொன்னோம் இல்லையா, அதுதான் பேசியிருக்காரு. மொத்தத்தில் பேசுன என்னன்னு கேட்டால் தவறு வரலாம், அதே நேரத்தில் ஒரு ஆய்வில் இறங்கக்கூடியவர்களுக்கு வரலாமா? 25 வருஷம் நாங்கள் பேசுனதுல நீங்க தவறுன்னு கிளிப்பிங்க வச்சிருக்கிறீங்க. 2 கட்டுரையில் வச்சுக்கிறேன் 60, 2 கட்டுரை டோட்டலாக நீங்க எழுதிருக்கிறீங்க. அதுல அவ்வளவு பொய், அவ்வளவு புழுகு, அவ்வளவு கப்சா, அவ்வளவு அறியாம, அவ்வளவு அடுக்கடுக்கா இருக்கிறது. இருட்டடிப்பு, தன் கருத்தை சரிப்படுத்துவதற்காக வேணும்ண்ட, அதாவது விவாதம் வரக்கூடிய ஒரு மேற்றை எழுதும் போது கூட எதிரிகளை எல்லாம் கவனிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி வேணுங்கிற வார்த்தை வெட்டுறது, பாதியை விடுறது, தப்பு தப்பா அர்த்தம் செய்யறது, அதையெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அதெல்லாம் வரும், பட்டியல் வரும். எதுக்கு சொன்ன, இப்போ அடிப்படைக்கு வர்றேன். ஏன்னா இதுதான் அவர் டேமேஜ் ஆக்க பார்க்கிறார். அதாவது அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம், அவர் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு, அதில் உள்ள எழுத்துக்களை தான் வாசிக்கிறேன். மேலும் ஏன்னா கிளிப்பிங் போட முடியாது அவருக்கு, நான் இதுதான் செய்ய முடியும். நம்பகமானவர் என்று விமர்சனம் செய்த அதே அறிஞர் பின்னர் பலவீனமானவர் என்று தனக்கே முரண்பட்டும் கூறியுள்ளார். சில அறிஞர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? இவர் சொல்றாரு, இது போன்ற செய்திகள் பல பாகங்களில் எழுதும் அளவிற்கு நிறைய உண்டு. இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி ஒன்று மாத்தினதுக்கு 1-2 இல்லையா? அவர் சொல்றாரு, நூர் முகமது பாக்கவியுடைய வாசகம், இது போன்ற செய்திகள் பல பாகங்களில் எழுதும் அளவிற்கு நிறைய உண்டு. உதாரணத்திற்கு சிலவற்றை குறிப்பிடுகிறேன். அறிவிப்பாளர் ஆய்வில் மிகச்சிறந்து விளங்கிய விமர்சகர்களின் முன்னோடியான இப்னு மொயின் அவர்கள் காபூஸ் பின் அபி லபியான், முபாரக் பின் ஃபலாலா, முசன்னா பின் சபா, ஜாபிர் பின் அம்ரு போன்ற பல்வேறு அறிவிப்பாளர்களை நம்பகமானவர் என்று கூறிவிட்டு பின்னர் பலவீனமானவர் என்று மாற்றி கூறியுள்ளார். இவ்வாறு முரண்பட்டு கூறியுள்ளதால் அது மட்டும் இல்ல, பொய்யுரைப்பவர், இட்டுக்கட்டக்கூடியவர் என்று பல அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்ட ஹப்ஸ் பின் சுலைமான் குறித்து நல்லவர் என்று முதலில் சான்றளித்த இமாம் அகமது பின்னர் விடப்பட வேண்டியவர் என்று தனக்குத்தானே முரண்பட்டு கூறியுள்ளார். அதே மாதிரி அல்லது நம்பகமானவர் என்று கூறிய அறிஞரே பலவீனமானவர் என்று மாற்றி கூறும் போதும் நிறையை விட குறையை முற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. அல் காசிபி என்ற தனது நூலில் நம்பகமானவர் என்று சான்றளித்த ஜியாது பின் அபி மரியம் என்பவரை அல் முஜர்ரத் என்ற தனது வேறொரு நூலில் அறியப்படாதவர் என்று தனது முந்தைய கூற்றுக்கு முரண்பட்டு எழுதியுள்ளார். ஹுஜைர் பின் அப்துல்லா என்பவர் உண்மையாளர் ஆவார் என்று அல் காசிபில் கூறிவிட்டு அறியப்படாதவர் என அல் முஜர்ரத் என்ற தனது வேறொரு நூலில் முரண்பட்டு கூறியுள்ளார். இப்படியெல்லாம் இவரே பட்டியல் போடுறாரு. எவ்வளவு அறிஞர்கள் முரண்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஆய்வு இல்லாதவங்களா? அவங்களாம் சராசரி ஆட்களை, இந்த இவர் சொன்ன ஆட்கள் எல்லாம் சராசரியான ஆட்களை நம்மள மாதிரி ஆய்வுல ஈடுபடுறவங்களா? ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் புகாரியில வந்து ஜாஃபர் பின் அபி பிஸ்ரி என்ற ஜாஃபர் அறிவிக்கிற ஹதீஸே இல்லைங்கிறாரு இப்னு ஹஜர். ஆனா அப்படி ஒரு ஹதீஸ் 4 இருக்குது புகாரியில. மனிதனுக்கு வர தவறுகளுக்கு சொல்றேன், 4 ஹதீஸ் புகாரியில் இருக்குது. புகாரிக்கு விரிவுரை எழுதிய ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் இவர் அறிவிச்ச ஹதீஸே புகாரில் கிடையாதுங்கிறாரு. ஆனா அவர் அறிவிச்ச ஒரு ஆள் அறிவிச்ச ஹதீஸ் கிடையாதுங்கிறாரு. ஆனா 4 ஹதீஸ் புகாரில் இருக்குது. அதுக்கு விளக்கவுரை அவர் தான் எழுதினார். புகாரிக்கு விளக்கவுரை எழுதினால யாரு? ஹாஃபில் இப்னு ஹஜர் தான். அதை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் புலுகுல் மராம்ல ஒரு ஹதீஸ் இருக்குன்னு முஸ்லீம்னு போட்டிருக்காரு. இப்போ ஷரிபங்கிற வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை முஸ்லீம்ல கிடையாது, ஆனா முஸ்லீம்ல இருக்குன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி எடுத்து எழுதும்போது தவறுகள் வருவது என்பது வரும். இதே மாதிரி நான் நசையிலையும் ஹாக்கிமிலையும் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரு இப்னு ஹஜர் அவர்கள். ஆனா ஹாக்கிமில் தான் அது இருக்கு, நசையில கிடையவே கிடையாது, குப்ராவிலையும் கிடையாது, முஜ்தபாவிலையும் கிடையாது. அப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய தவறுகள் எல்லாம் வந்து மனிதனுக்கு வரும். இந்த இருக்கு ஒரு புக்கு, அவருடைய தனியாக நான் பட்டியல் வச்சிருக்கிறேன், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பின்னாடி சொல்கிறேன்.
இது வந்து அல்பானியுடைய தவறுகள்னு ஒரு புக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட 100 110 + 6 + 45 161 ஹதீஸுகள் விஷயத்தில் ஒரு நூலில் சஹீங்கிறாரு, ஒரு நூலில் லைஃப்ங்கிறாரு. 161 ஹதீஸுகளை பற்றி ஒரு நூலில் இது சரியான ஹதீஸுங்கிறாரு, ஒரு நூலில் அவரே சரியில்லைங்கிற. அல்பானி யாரு? அவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய, நம்மளும் மதிக்கிறோம் அவரை, மனிதன்கிற முறையில் தவறு வரும்னு சேர்த்து நம்ம மதிக்கிறோம். அவங்க அது வராதுங்கிற அளவுக்கு ஏற்றி போட்டுறோம்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அல்பானி போன்றவர்கள் 161 ஹதீஸுகளை வந்து அவர் வந்து சில இடங்களில் சஹீங்கிறாரு, சில இடங்கள் அவரே அது லைஃப்ங்கிறாரு. சில இடத்துல என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரே நான் ஏற்கனவே அந்த நூலில் அதை லைஃப் என்று சொல்லி இருந்தேன், இப்போ நீண்ட காலமாக அந்த நிலையில் நீடித்தேன், இப்போதான் எனக்கு தெரிய வந்தது இன்னொரு அறிவிப்பு இருப்பது, இப்போ என் நிலையை மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லி அவர் தராஜு பண்ணது, தராஜு ஆத்துல் அல்பானின்ற அது ஒரு பெரிய பட்டியலை வைத்திருக்கிறேன். எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டால், இது என்னாச்சு சொன்னீங்களே மாற்றினீங்களே அதெல்லாம் வந்து வேற ஜமாத்து சொல்லலாம். யார் சொல்லலாம்? இந்த குராபி பரேலவி அவர்கள் சொல்லலாம். குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளவர்கள் வாயிலிருந்து வரத்தகாத வாதம் இது. குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளவர்கள் வந்து எப்போ சுட்டி மனிதன் தவறு செய்கிறவன், எவ்வளவு பெரிய அறிஞனுக்கும் தவறு வரும், தவறை திருத்தி கொள்றவன் தான் மனுஷன், இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டாபிக் என்ன? ஒரு பொருளுக்கு கொடுத்த பொருளுக்கு நான் மறுபடியும் அவருடைய முரண்பாடு இருட்டடிப்பு எல்லாம் சொல்ல வேண்டி வரும் தேவைப்படும் போது. டாபிக் வந்துடுறேன். இந்த வாதத்தை திருப்பி வச்சிங்கன்னா வரிசையா வரும் பட்டியல். இருட்டடிப்பு போய் வேணும்னு திட்டமிட்டு மறைச்சதெல்லாம் வரும். அடுத்து வர்றேன். இப்ப டாபிக் என்னங்க? ஒரு தடவை ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத்துக்கு வருஷா வருஷம் ஜகாத்து கொடுக்க கடமை இல்லை. இது எங்கள் நிலைப்பாடு, ஒப்பந்தத்தில் நீங்களும் நாங்களும் ஒப்புக்கொண்ட ஒரு நிலைப்பாடு. கடமை என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும். கடமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அதுல ஆதாரம் காட்ட தேவையே கிடையாது. இதான் ஒரு பொதுவான லாஜிக்குங்க. யார் மார்க்கத்தில் ஒன்றை கடமைன்னு சொல்றாங்களோ கடமையாக்குற அல்லாஹ் தான் ஆக்குவான். மற்றது ஒண்ணுமில்லாத காலியாயிரு சூனியம் தான் யதார்த்தமான ஒரு நிலைமை. ஒன்றை கடமைன்னு எக்ஸ்ட்ரா நம்ம நுழைப்பதாக இருந்தால் அதை அல்லாஹ் தான் அதுக்குரிய ஆர்டர் பண்ணணும். இல்லை அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கடமையாக்கணும். ஜக்காத்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஜக்காத்தை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் அந்த ஜக்காத்தில் கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறத கடமையாக்குனது யார்? இதான கேள்வி. கொடுத்தாச்சு, நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கேன், ஜக்காத்தை கொடுத்துட்டேன், மறுபடியும் அடுத்த வருஷமும் கொடு அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு அல்லாஹ் சொல்லட்டும் கொடுப்போம், மாசம் மாசம் அல்லாஹ் கொடுக்க சொல்லட்டும் கொடுப்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுக்க சொல்லட்டும் கொடுப்போம். நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்? இதை உங்களுக்கு நிரூபிச்சு தான் போவேங்கிறீங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். நீங்கள் இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்தடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும்ல விவாதம். நீங்கள் அதிசயம் எடுத்து வைப்பீங்க, நாங்கள் என்ன செய்வோம்? கரெக்டாக அதிசயம் வைத்து விட்டார்கள், வாதத்தை முடித்துக் கொடுக்குறோம், டாபிக் ஓவராக இருக்குமா இல்லையா? அதனால நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த நிமிடம் வரைக்கும் ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருக்கிறது. ஏற்கனவே நிரூபணமான மாதிரி இந்த சபையிலும் மீண்டும் ஒரு முறை நினைஞ்சிருக்கு, இப்ப நிரூபணமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அடுத்தது வந்து சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஒரே ஒரு விஷயம், விவசாய பொருள் இருக்கு பார்த்தீங்கன்னா, விளைபொருள். இந்த விளைபொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து தானியம் கிடைக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த தானியம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல இருந்து அவன் ஜக்காத்து கொடுக்கணும். இதை எல்லா அறிஞர்களுமே ஒரு தடவை தான் சொல்றாங்க. இப்போ என்கிட்ட ஒரு 1000 மூட்டை நெல் வந்துருச்சு, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட்டேன், மீதி மூட்டையை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன், 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, மறுபடி கேட்டால் கொடுக்க தேவையில்லை, ஏன் அதான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க. 1-2 பேர் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் நூர் முகமது பாக்கவி அவர்கள் அங்கீகரிக்கிற எல்லா அறிஞர்களுமே அதுக்கு திருப்பி கிடையாது என்பதைத்தான் அவங்க சொல்றாங்க. இப்ப இதை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்து காட்டும் பொழுது அவங்க சைட்ல இருந்து ஒரு வாதத்தை வைக்குவாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஏன்னா ஒரு வாதம் வைக்கிற மாதிரி தெரியல, நம்மளே வச்சுட்டு போக வேண்டியதுதான். அவங்க சைட்ல இருந்து என்ன வாதம் வைப்பாங்கன்னு கேட்டா, விவசாயங்கிறது தனி, அதுக்கு தனியாக ஒரு ரூலே இருக்கிறது. என்ன ரூலு? அது அறுவடை தினத்தில் கொடுங்கள். அல்லாஹ் தெளிவா என்னஞ்சிட்டான், குர்ஆன்ல சொல்லிவிட்டான்,
அந்த ஆத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அந்த விளைபொருள்களை பொறுத்த வரைக்கும் அறுவடை நாளில் கொடுங்கள்ன்ட்டு அதுக்கு ஒரு நேரத்தை எல்லாம் குறிப்பிட்டு விட்ட காரணத்தினால அதுக்கு வருஷம் கிடையாது, அறுக்கும்போது கொடுத்துட்டான்ல அப்படிங்கிற ஒரு வாசத்தை வைத்து அது மாதிரி ஜக்காத்துக்கு மற்ற பொருளுக்கு இருக்குதா, என்னைக்கு உங்களுக்கு கிடைத்ததோ அன்னைக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு இருந்தா அடுத்தபடி இல்லைன்னு சொல்லலாம். இதை ரெண்டையும் வேறுபடுத்தி தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் ஜக்காத்துக்கும் இந்த சம்பந்தமே கிடையாது. எந்த ஆயத்து? அந்த அறுவடை நாளில் கொடுங்கள்ங்கிறதுக்குல அது ஜக்காத்தை பற்றியே பேசலை. ஜக்காத்தை பற்றி பேசுதுன்னு சொல்லக்கூடியவர்களே அதுக்கு முரணாகத்தான் அவங்க சட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. ஏன் பேசலைங்கிறோம்னு கேட்டால் அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பலவிதமான தானியங்களை பற்றி, பேரிச்சம்பரங்களை பற்றி, பயிர்களை பற்றி, ஜெய்தூனை பற்றி, மாதுளம்பழத்தை பற்றி, இது மாதிரியான எல்லாத்தையும் குறிப்பிட்டு விட்டு அதனுடைய ஹக்கை அறுவடை நாளில் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன, அதாவது அன்சா ஜன்னாத்தின் மாரூஷாத், ஜன்னாத்துங்கிறது சோலை, சோலையில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்துக்கும் அது அறுவடை நாளில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் அறுவடை நாளில் கொடுங்கன்னா அப்போ தக்காளிக்கும் ஜக்காத்து கொடுக்கணும், மல்லிகைப்பூக்கும் ஜக்காத்து கொடுக்கணும், முருங்கைக்காய்க்கும் ஜக்காத்து கொடுக்கணும், கீரைக்கு கூட ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா அதில் விளையிறது தானே, அதில் விளையுதா இல்லையா? இப்போ விளையிறதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ அறுவடை நாளில் கொடுங்கிறது இது ஜக்காத்தை தான் குறிக்குது என்றவர்கள் சொல்வார்களே, ஆனால் பூமியில் விளைகிற அனைத்திற்குமே ஜக்காத்துன்னு அவங்க சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாங்க. அதில் வகை வகையாக பிரித்து இதுக்கு இருக்குது, அதுக்கு இல்லை, அதுக்கு இவ்வளோ அப்படிலாம் பிரிப்பாங்க. அதனால் இந்த ஆயத்தில் சொல்கிறது என்னன்னு கேட்டால் எல்லா விதமான எந்த ஒரு விளை பொருளும் அதுலேருந்து மைனஸ் ஆக முடியாது, விலக முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை போட்டு தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ இன்னொன்றை பார்க்கணும், அறுவடை நாளில் ஜக்காத்து கொடுக்க இயலாது. அறுவடை நாளில் அறுத்து போட்டீங்க, இவ்வளவு வசக்கை இருந்தால் தானே இவ்வளவு ஜக்காத்துன்னு கணக்கு இருக்குது. அறுத்தவனை இப்படி கொடுப்பீங்க, அறுக்குவீங்க, அப்புறம் காய போடுவீங்க, அப்புறம் பதடிப்பீங்க, அப்புறம் தூத்துவீங்க, அப்புறம் தான் என்ன செய்யும், நெல் எவ்வளோன்னு தெரியும், அப்புறம் தான் கோதுமை எவ்வளோன்னு தெரியும். அறுத்து போட்டவனே எப்படி ஜக்காத்து கொடுக்கறது? அது எப்படி கணக்கு பண்ணுறது? வசக்கு எப்படி கணக்கு பண்ணுறது? அறுவடை நாளில் கொடுங்கள்னா எப்படி கொடுக்க இயலும்? இது என்னன்னு கேட்டால் அறுக்கும்போது ஏழைப்பாளைய நின்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. இதே மாதிரி அல்லாஹ் வேற ஒரு விஷயத்துக்கும் சொல்லி காட்டுறான். சொத்துகள் பங்கு வைக்கிறோம், எங்கள் பாப்பா மௌத்தா போயிட்டார், சொத்தை பங்கு வைக்கிறோம். பங்கு வைக்கும்பொழுது கொஞ்சம் சொந்த பந்தமெல்லாம் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க. வாரிசுகள் மட்டும் எடுத்துக்கிறாம பங்கு கிடைக்காத சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் பங்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நாங்கள் பங்கு வைக்கும்போது என்ன செய்யணும், எங்கள் சின்னப்பா எங்கள் பெரியப்பா இருந்தாருன்னா அது கொஞ்சம் நீங்கள் ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறங்க, நீங்கள் ஒரு 500 ரூபா வச்சுக்கிறங்க. ஒய்தா ஹவரல் கிஸ்மத்தை ஒளில் குர்பா ஒல்லியத்தாமா ஒல் மசாக்கினும் பொருசு கூகும் மின்ஹு. இந்த பங்கீடு செய்யும் பொழுது இந்த மாதிரி சொந்தக்காரங்க, அனாதைகள், ஏழைகள்லாம் வந்துட்டாங்கன்னா ஏதாவது கொடுங்க. மன நிறைவுக்கா உரிமைங்கிற அடிப்படையில் இல்லை. அந்த மாதிரி உள்ள விஷயம்தான் இந்த வசனம். எது? அறுவடை நாளில் கொடுங்கிறது இருக்குது. அறுத்துட்டமா ஏழைப்பாடெல்லாம் நிற்பான், அவன் வைத்தறியக்கூடாது, இந்த எடுத்துட்டு போடான்னு சொல்லி கணக்கு இல்லாமல் கொடுக்கறது இருக்க, அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. ஆனால் இது அறுவடை நாளில் கொடுக்கறதுன்னு இதுக்கு தனி சட்டம் வந்து விட்டது என்றெல்லாம் பிரித்து கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த பொருளாதாரத்திற்கு அப்படி இருக்கிறதா, தங்கத்திற்கு அப்படி இருக்கிறதா, வெள்ளிக்கு அப்படி இருக்கிறதா, ரொக்கத்துக்கு அப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. இது சம்பந்தமா ஏன் இதை கூட நான் எடுக்கிறேன்னு கேட்டா, இது சம்பந்தமா அவர் ஒரு ஒரு அது என்ன வார்த்தை சொல்றேன்னு தெரியல, ஒரு வேலை பண்ணியிருக்கிறார் அப்படி சொல்லிக்கிறோமே, இல்லாட்டி அன்பார்லிமெண்ட் வார்த்தை வந்துடக்கூடாது. அது சம்பந்தமா ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு கேட்டால், ஷாஃபி இமாம் அவர்கள் அவங்க சொன்னதாக ஒரு செய்தி அவர் சொல்றார். அவர் போட்ட அந்த புக்கில் 2 புக்கு போட்டிருக்காருன்னு சொன்னால ஜக்காத்து பற்றி, அந்த 2 புக்கில் ஒரு புக்கில் சொல்றாரு. அதாவது அர் ரிசாலா, இமாம் ஷாஃபி அவங்களுடைய நூல், அந்த நூலிலிருந்து ஒரு அரபி சொல்லையும் எடுத்து போட்டு அதுக்கு தமிழும் படித்திருக்கிறார். அந்த அரபி சொல்லி என்ன, சும்ம கானமா நக்கலத்தில் ஆம்மத்து அன் ரசூலில்லாஹி ஃபி ஜகாத்தில் மாஷியத்தி ஒ நக்தி அன்னஹு அகதஹா ஃபி குல்லி சனத்தின் மர்ரத்தன் வ காலல்லாஹு வ ஆத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி ஃபசன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யூஹத மா ஃபீஹி ஜகாத்தும் மின் நபாத்தில் அர்லி வ கைரிஹி அலா ஹுக்மில்லாஹி
யௌம யுஹ்சது லா வக்த லஹு கைருஹு இப்படிங்கிற ஒரு வாசகம். அதுக்கு தமிழ் போட்டிருக்காரு பாருங்க. கால்நடைகளிலும் நாணயங்களிலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை ஜக்காத் வசூலித்துள்ளார்கள் என்ற செய்தியை இறை தூதரிடமிருந்து எல்லோரும் கூறியுள்ளனர். எல்லோரும் பிராக்கெட்ல இவர் நபித்தோழர்கள் மூலம் கூறியுள்ளனர்ங்கிறார். ஆனால் இப்படிலாம் ஒன்று கூறியுள்ளனர். விளை பொருளில் அதன் உரிமையை அறுவடை காலத்தில் கொடுத்து விடுங்கள் என இறைவன் கூறியுள்ளதால் ஜக்காத் கடமையான விளை பொருளில் அறுவடை தினத்தன்று ஜக்காத் வசூலிப்பதை நபி அவர்கள் கடமையாக்கினார்கள். அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை. இதான் பாயிண்ட். என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஷாஃபி இமாம் சொல்றாங்களாம், விளை பொருள்களுக்கு அறுவடை நாளிலேயே ஜக்காத்தை வசூலிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு வேற ஜக்காத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். யார் சொல்லிட்டுதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களாம், அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் விளை பொருளுக்கு ஒரு தடவை வாங்குறோம். விளை பொருளுக்கு ஒரு தடவை தந்துட்டானே திருப்பி கேட்க மாட்டேங்கிறோம். மற்ற பொருள்களுக்கு அப்படி இருக்குதான்னு அவர் ஷாஃபி இமாம் சொல்ல எடுத்து போடுறாரு. ஆனால் அதில் உள்ள லா வக்த லஹு கைருஹுங்கிற வார்த்தைக்கு அவர் அர்த்தம் செய்கிறாரு, அதன் பின் வேறு எந்நேரத்திலும் ஜக்காத் இல்லைன்னு. இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம் வருமா? லா வக்த லஹு கைருஹுன்னா அறுவடை அன்னைக்கு தான் கொடுக்கணுமே தவிர அடுத்த நாள்லாம் கொடுக்கக்கூடாது. அவர் ஷாஃபி இமாம் சொல்ற டாபிக்கே வேற. ஷாஃபி இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அறுவடை தினத்தில் கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். அறுவடை தினம் என்றால் அறுவடை தினம்தான், அடுத்த நாள் கொடுக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லல, அப்போ கொடுத்து விட்டால் அதுக்கு பிறகு வேறு எப்பவும் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த வார்த்தை அரபியும் அவர் போட்டிருக்கிறார். லா வக்த லஹு கைருஹுன்னு போடுறாரு. அதுக்கு அவர் அர்த்தம் செய்கிறாரு, அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை. எதில் ஜக்காத்து இல்லையா? விளை பொருள் இருக்கலாமா? விளை பொருள் நெல் இருக்குன்னு வைங்களேன். விளை பொருள்னா நெல், அரிசி, பருப்பு, உளுந்து தான். இந்த நெல்லுக்கு ஜக்காத்து கொடுக்கும் பொழுது அறுவடை அன்னைக்கு தான் கொடுக்கணும். அறுவடைக்கு மறுநாள் கொடுத்துடக்கூடாது, அதுக்கு மறுநாள் கொடுக்கக்கூடாது, அந்த நாளை தாண்டக்கூடாது அப்படின்னு ஷாஃபி இமாம் சொல்றார். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதாவது இதுக்கு வேற மாதிரி கலர் இல்லாத அர்த்தத்தை நுழைக்கிறார். அதாவது அந்த அரபி வாசகத்தை போட்டு, அது அரபியும் போட்டு நுழைக்கிறார். அரபியும் போட்டு அர்த்தம் எப்படி கொடுக்கிறாரு? அதன் பின் வேறு எந்நேரத்திலும் அதில் ஜக்காத்து இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு கொடுத்து விட்டீர்களே ஆனால் பின்னாடி திருப்பி ஜக்காத்து இல்லைன்னு ஷாஃபி இமாம் சொன்னாங்களாம். அந்த அர்த்தம் வருமா? அந்த கூட இருக்கிற பண்டிட்டுகள்கிட்ட லா வக்த லஹு கைருஹுக்கு தான் அர்த்தமா? அப்ப லா வக்த லஹு கைருஹுன்னு சொன்னா அந்த அறுவடை நாளில் கொடு, தள்ளி போட்டுறாத, அதுக்கு திருப்பி கொடுக்காத பத்தி பேசவே இல்லை ஷாஃபி இமாம். இந்த இடத்துல வேற ஆதாரத்தை என்ன பேசக்கூடாது. இந்த இடத்துல பண்ண அந்த ஒரு வேலைக்கு தான் நான் சொல்லி காட்டுறேன். அப்ப ஷாஃபி இமாம் சொல்லாத ஒன்றை என்ன செய்யறாங்க ஷாஃபி இமாம்? அதாவது பல விஷயங்கள் எப்படி நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவார். இல்லாதெல்லாம் ஹதீஸ் என்று சொல்லுவார். நம்மளை ஒரு மர்ஃபுவை பிடிச்சி மௌக்குவை பிடிச்சி மர்ஃபுன்றதுக்கு பெரிய பயங்கரமா பண்ணுவார். ஆனா அவர் பண்றார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு விட்டுருக்காரு அவர். இந்த ரெண்டு புஸ்தகத்திலையும் அது இடையில நான் சொல்லி காட்டிக்குவேன். அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, விவசாய பொருள்களை பொறுத்த வரைக்கும் அறுவடை தினத்திலே வசூலித்து விடுங்கள் ஷாஃபி இமாம் சொல்றார். அதுக்கு எத்தனை அறிஞர்கள் அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ஏங்க இந்த ஜக்காத்தையா குறிக்குது? ஷாஃபி இமாம் அவர்களே, ஜக்காத்தை குறிக்குதுன்னு சொன்னா அந்த ஆயத்தில் உள்ள மாதுளம்பழத்துக்கெல்லாம் ஜக்காத்து இருக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே? எந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு விளை பொருளுக்கு ஜக்காத்துங்கிறீங்களோ அந்த ஆயத்தில் மாதுளம்பழம்லாம் வருது. மாதுளம்பழத்துக்கு ஜக்காத்து இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த ஆயத்து ஜக்காத்து தான் குறிக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்றீங்க என்றெல்லாம் ஷாஃபி இமாமை நோக்கி கேள்விகள் கடந்த காலங்களில் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு ஷாஃபி இமாமிடம் இருந்து அவங்க தரப்புல இருந்து என்ன இல்லை, பதில்கள் இல்லை. ஹனபி இமாமிடத்தில் இருந்து அது மாதிரி இந்த விளைபொருள்களை ரெண்டா பிரிப்பாங்க. இதுக்கு ஜக்காத்து உண்டு, இதுக்கு ஜக்காத்து இல்லைன்னு. அது பிரிக்க எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது. நீங்க எப்படி பிரிக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அதனால நம்ம தெளிவாக சொல்லுகிறோம், ஜக்காத்து என்பது ஒரு தடவை கொடுத்து விட்டால் அது விளை பொருளாக இருந்தாலும், அது கால்நடைகளாக இருந்தாலும், வேறு விதமான தங்கம் வெள்ளியாக இருந்தாலும், ரொக்கமாக இருந்தாலும் அதுக்கு இன்னொரு தடவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றும் இல்லை. திருப்பி நாங்கள் கேட்குறோம், நேரத்தை விரயம் பண்ணாமல் புதுசு வச்சு நம்ம குழப்பிடக்கூடாது. நம்ம கேள்வியில் தெளிவாக இருக்கணும். நேரத்தை வேண்டாலும் விட்டு தர்றோம், என்னுடைய நேரத்தையும் விட்டு தர்றேன், நீங்கள் நேர டாபிக்கு வாங்க, இந்த அருக்கு ஹதீஸ்ன்னு எடுத்து போடுங்க. என்ன ஹதீஸு?
ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டாலும் அதுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் நீங்கள் காட்டணும். அது மட்டும் பத்தாது, வருஷங்கிறதையும் காட்டணும். வெறுமனே திருப்பி திருப்பின்னு வந்தால் கூட உங்களுக்கு உங்கள் வாதம் நிற்காது. வாரம் கூட அந்த திருப்பி திருப்பின்னு வந்துடும். நீங்கள் எப்படி காட்டணும்? திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் காட்டணும், வருஷம் திருப்பி திருப்பி கொடுக்கணும்னு காட்டணும். வருஷத்தை நீங்கள் காட்டலைன்னு சொன்னால் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் சொல்கிற வருஷங்கிற உங்கள் ஊகத்தை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. அப்போ எப்படி நீங்கள் ஆதாரத்தை எங்களுக்கு தரணும் என்று கேட்டால், இந்த விவாதத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல், வந்த மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காம சீக்கிரமாக முடித்துவிட்டு ஹக்குபாத்தில் ஃபைசல் பண்ணுவதாக இருந்தால், நீங்கள் வேறு விஷயங்களுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நிரூபிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன்ட்டு எதை வலிமையாக சொன்னீங்களோ அந்த பயங்கரமான ஆதாரத்தை என்ன செய்யுங்க, சொன்னீங்களா இல்லை, இதை விட்டு நிரூபிக்காமல் போக மாட்டேன்ட்டு அதை முதல்ல தூக்கி போட்டு இந்த அருக்கு ஹதீஸ். இப்போ என்ன சொல்கிறீங்க, இதில் வருஷம் கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருத்து வருதா இல்லையான்னு மக்களை பார்த்து கேளுங்க. எங்கள்கிட்ட கேட்க வேணாம், எங்கள் நேரத்தையும் சேர்த்த விட்டு தரோம். இதை சொன்னா தான் அடுத்தது. இரண்டாவது வழியின் போது முதல் வழியிலும் குறிப்பிட்டார்கள், இரண்டாவது வழியிலும் குறிப்பிட்டார்கள். நம்ம கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டா, கொடுத்தவர்களுக்கு நீங்கள் சிக்காத்து கொடுங்கள் என்பதற்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம பொதுவாக நம்ம போக மாட்டோம். நீங்க ஒரு பெரிய ஆதாரம் வச்சுக்கீங்கல்ல, ஆதரவு கொடுங்க, அஞ்சு நிமிஷம் போயிடுவோம். ஏன் நீங்க அனாவசியமாக மக்களை சிரமப்படுத்தி ஒரு நேரம் இதாக்க வேண்டியதில்லை அவசியம் சொல்றாரு. இந்த செய்தியை முன்னால் சொல்லியிருப்பார்கள். ஏன்னா எப்ப பாரதத்துக்கு வாங்க என்று 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்து கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே நாம் இங்கே ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்கள் வந்திருக்கக்கூடிய செய்தியை தெரிந்து கொண்டதாகவும் சொல்கிறார்கள். தமிழகத்துக்கு நான் வந்திருக்கக்கூடிய செய்தியை மதுரை மாநாட்டுக்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டதாகவும் அதை குறிப்பிடுகிறார்கள். அப்படி உள்ளவங்க தொடர்பு கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கிறது. மதுரை மாவட்டத்துடைய எல்லா நிர்வாகிகளும் அதிகமான நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் மூலமாக கூட சொல்றாங்களே, அந்த ஆணவத்தை கேளுங்க, நம்ம பிரச்சனை முடிச்சுக்கிறோம் என்று சொல்லியிருந்தா அப்படின்னு பேசுவோம். நீங்க வாங்க, 5 நிமிஷத்துக்கு முடிச்சுக்குவோம் என்பதுனா என்ன? அதாவது பெரிய செலவுகள் ஏற்பாடு செய்து பல்வேறு கஷ்டங்களுக்கெல்லாம் வெளியூர்ல வர வச்சு 5 நிமிஷம் முடிச்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி நம்ம ஆதாரத்தை கொடுத்தாலும் கூட 5 நிமிஷம் முடிக்க மாட்டார்கள். அதில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்பதை தேடி பார்த்து தனது நிலைப்பாட்டை சரி செய்வதற்கு சரி காண்பதற்கு தெரியாமல் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, இந்த அதாவது விவாதத்துக்குரிய தலைப்பு சம்பந்தமாக நம்ம குறிப்பிடுகின்ற பொழுது நேரத்தை வீணடிக்கிறார்கள். ஒப்பந்தத்தை கையெழுத்து போடும்பொழுது ஏன் தான் பார்க்கல கூடாதுங்கிறது நிலைப்பாடா அல்லது நீங்க கொடுப்பது கடமை என்பது நிலைப்பாடா என்பதை நீங்க கேட்டு இருக்கிறார்கள். இது பெரிய ஒரு விஷயமாக்கி நீங்க இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நேரம் போக்குவரத்து தான் ஒரு விஷயம் நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. இது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது அப்படின்னா 10-9 ஒப்பந்தம் போடும் பொழுது ரெக்கார்டு போடும்போது மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு, கொடுக்க வேண்டாம் என்பது கொடுக்கக்கூடாது என்ற ரீதியில அனைத்து ஒப்பந்தத்தை எழுதி கொண்டோம். மீண்டும் ஒப்பந்தத்தை தமிழ்நாடு ஹோட்டலில் வைத்து எழுதுகின்ற பொழுது கொடுப்பது கடமை இல்லை என்ன ஒப்பந்தம் எழுதி கொண்டோம்.
அப்படின்ற வார்த்தையில பேசும்போது சொல்றாங்க, எழுதும்போது கொடுப்பது கடமை இல்லைன்னு சொல்றாங்க. எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கேள்வியாக வச்சதற்கு பிறகுதான் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே நேரம் போக்குவதற்காக என்ன கை சரக்கு இல்லாம கண்டனையில அவிழ்த்து விடுவதற்காக நம்ம என்ன செய்யல, இங்க வரல. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நிறைய உதாரணங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ உதாரணத்தை, அதாவது சக்கா நம்மளுக்கு நேற்று என்னங்க அவங்க கருத்துக்கள் முரண்படலையா, முரண்பட்ட கருத்துக்களை அவர்கள் எல்லாம் சொல்லவில்லையா, அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு தந்தது கருத்துக்களை மாற்றிக் கொள்ளவில்லையா, அவங்க பெரிய இதெல்லாம் இருக்குது. நான் தான் சொன்னேன் அதை எடுப்பேன். இது இருக்கு அவங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது எந்த வார்த்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, உலகத்தில எந்த நூலுக்கும் நல்லா இல்ல. என்ன அர்த்தம்? உலகத்துல எந்த நூலுக்கும் இப்படி வர முடியாது. எல்லாவற்றையும் கலைத்து குடித்து விட்டது போல, எல்லாத்தையும் பார்த்து விட்டது போல சொல்றீங்க. இந்த மாதிரி அந்த அறிஞர்கள் யாரும் சொல்லல. அவர்கள் தங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இதுதான், யாராவது மாற்றிக்கிறது கொண்டு வந்தா நம்ம வச்சிருக்கோம் இப்படித்தான் சொல்வாங்களே தவிர, இதுதான் இறுதியான நிலைப்பாடு, இதற்கு மாற்றமாக உண்மை கிடையாது, அப்படி கொண்டு வந்தா உடனே ஒரு லட்சம் இந்த மாதிரி நிலைப்பாடு கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு இது பொருந்தாது. அடுத்த அன்புக்குரியவர்களே, இது எதுல தவறு வரலாம்? அவர் தவறு சொல்றாங்களே, நம்ம அதை முன்னாடி தெளிவுபடுத்தலாம். சாதாரண விஷயமான எல்லாருக்கும் புரியுது. உதாரணமாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்கள் நாம என்ன நிலைப்பாட்டுக்கு இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு என்ன 5 நேரம் தொழ வேண்டும். இது எல்லாத்துக்கும் தெரிந்த சாதாரண உண்மைங்க. இந்த உண்மையில ஒரு புதிய கருத்தை வந்து சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 நேரம் தான் தொழ வேண்டும். என்ன கருத்து செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, வைத்து கொடுக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் இது தவறளித்து விட்டோம், இது வந்து தப்பா சொல்லிட்டோம், 5 வக்து அப்படிங்கிறது வேற ஆதாரத்தை கொண்டு முடிவுக்கு வந்தோம் என்று சொன்னா அதை நம்ம எப்படி முடியும்? சாதாரண விஷயம், உண்மை, எல்லாரும் தெரிந்து இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல வந்து ஒரு ஆள் தப்பு செய்வதாக இருந்தா இது சாதாரண தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி செய்யப்பட்ட தப்பு தான் ஜக்காத் விஷயத்துல அது பல இடங்களில் ஆய்வு செய்து இதுதான் இறுதியான கருத்து என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஆய்வு செய்து கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது கூட ஆதாரத்தை எடுத்து வைக்கிறார்களா? ஆதாரத்தை எடுத்து வைக்கல. அடுத்தவர்களே, இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்க? கொடுப்பது கடமை இல்லை என்று சொல்கிறோம். கொடுப்பது கடமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்புறம் முதன்மை ஆதாரம், இது எங்களுடைய துணை ஆதாரம் நீங்க சொல்றீங்க, அதான் தேவையில்லைங்க. கொடுப்பது கடமை இல்லைன்னு நம்ம சொல்றோம். கொடுக்கணும் சொல்லக்கூடிய ஆதாரத்தை கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். எங்களுக்கு முதன்மை ஆதாரம் இது. இதை நிரூபிக்கக்கூடிய வகையில துணை ஆதாரங்கள் சிலதை எடுத்து வைத்தோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆதாரத்தை காட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன போறீங்க? அப்ப இதுல இருந்து தெரியுது, இதற்கும் அதாவது கடமை இல்லை என்று நீங்க ஒரு புதிய கருத்து நீங்க சொல்வதாக இருந்தால் அது நீங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். உண்மையை அறியாமலேயே ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நீங்க ஆதாரத்தை சொல்றீங்க. சொல்லக்கூடிய ஆதாரம் தெளிவான ஆதாரமா இருக்குதா? இல்ல, இப்படித்தான் எல்லா மொழிகளையும் நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று சில உதாரணங்களை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன உதாரணம்? பாரிசுரிமை சட்டம். பாரிசுரிமை சட்டம் பண்பு கொண்டு முடிச்சுட்டா அதுக்கு முன்னால காசு இருக்குமாங்க? ஒரு ஆள் மூத்தா போயிடுவாங்க,
அதற்கு 5 அதாவது 5 ஒன்று கொடுக்க வேண்டும் 20%. இப்ப 1000 ரூபாய் கிடைத்தது என்று சொன்னால் அதுல 20% என்ன செய்யலாம் கொடுத்து விட வேண்டும். வைத்திருப்பதற்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுத்து விட வேண்டும். இது ஜகாத் தான். ஜகாத்துடைய மேற்கொள்ள இது ஜகாத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்ப கணிப்பு கொடுக்க என்ன வேலை அப்படின்னு வச்சுக்கொள்ள இந்த வாதத்தின்படியே தொடர்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். கனிமத்து பொருளை அனைவருக்கும் பங்கு கொண்டு கொடுப்பதற்கு முன்புதான் இந்த தொகையை எடுக்கப்படுகிறது. எப்ப எடுக்கப்படுது? கனிமத்து பொருளை எல்லாம் சேர்த்துருவாங்க. பொருட்களிலிருந்து சேர்த்து அதை ஒவ்வொருவருக்கும் பிரித்துக் கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த 5 பகுதியை எடுத்துக் கொள்வார்கள். எடுத்துக் கொண்டதற்கு பிறகு மீண்டும் இருக்கக்கூடிய தொகை இருக்கிறதா அந்த தொகையை தான் பங்கு கொடுத்து அனைவருக்கும் கொடுப்பார்கள். இப்ப அனைவருக்கும் பங்கு கொடுத்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவருக்கு உடமையாக புதிய சொத்து வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனால கனிமத்து பொருள் இருக்கிறது. கனிமத்து பொருள் கிடைத்த உடனேயே எல்லாம் சேர்த்து வச்சதற்கு பிறகு 20% எடுத்துக்கொண்டு 5 ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய செல்வத்தை பிரித்துக் கொடுப்பார்கள். போர்க்காலத்தில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு பங்கு கொண்டு கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த உடமையாளர்கள் புதுசாக வருது. இவர்களுடைய ஆழத்தின்படியே அவருக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். இவர்களுடைய ஜக்காத்து புதுசா ஒருவருக்கு செல்வம் வந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு நிலையில புதுசா வந்தால் ஜக்காத்துன்னு சொல்றாங்கல்ல. இந்த கருத்தின்படியே இவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் தான் சொல்றாங்க. அப்ப இவர்களே இவர்களுடைய வாதத்துக்கு முரண்படுகிறார்கள். கனிமத்துங்கிறதுல ஒரு தடவை தான் கொடுக்கணும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாதத்தை முரண்படுகிறார்கள். கனிமத்தில் எடுக்கக்கூடிய அந்த 20% வேறு, புதிதாக செல்வ ஒவ்வொருவருக்கு வரல அது ஒவ்வொருவரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது வேறு. அப்ப 2 வேறு மேற்றாக போறதால இதை அதுல இதுல போட்டு குழப்பி மக்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை. அதாவது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், குழப்பம் செய்ய வேண்டாம். இதனாலதான் எல்லா விஷயங்களையும் இப்படியே குழந்தை சொன்னாங்க. அதே போல இந்த ஹத்து அடிக்க வேண்டும், ஹத்து அடிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஹத்துங்கிறது இவங்க ஒரு தப்பா அடிச்சுட்டோம், திரும்ப தப்பு செய்யலாம், தப்பு செய்யலாம். திரும்ப தப்பு செய்யும் பொழுது என்ன கிடைக்கலாம்? திரும்ப தண்டனை கொடுக்கலாம். அது மாதிரி தான் கனிமத்து போட்டு ஒரு தடவை கொடுத்து முடிச்சிட்டோம். திரும்ப கனிமத்து கிடைத்தால் கொடுக்க வேண்டும். அதுதான் கருத்தம். இல்ல தப்பு செய்து விட்டா தண்டனை கொடுத்துட்டோம், கொடுத்ததுக்கு பிறகு மீண்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த யாரும் சொல்ல மாட்டாங்க. எளிமையாக போய் சொல்லலாம். அது மாதிரி தான் கனிமத்து பொருள் கிடைத்தால் 20% கொடுங்க, உதவி பொருள் கிடைத்தால் 20% கொடுங்க. கிடைத்தால் குற்றம் செய்தால் தண்டனை கொடுங்கள். குற்றம் செய்தால் நீங்க தண்டனை கொடுங்கள். கனிமத்து பொருள் கிடைத்தால் 5 ஒன்று கொடுங்கள். ரக்காசு கிடைத்தால் உதவி பொருள் கிடைத்தால் 5% கொடுங்கள். அப்ப கிடைத்தால் கொடுங்கள் என்றுதான் அர்த்தமே தவிர எப்படி குற்றத்துக்கு இதுக்கு எப்படி தொடர்பு இருக்கிறதோ இதை கொண்டு என்ன சாய்ந்து பண்ணக்கூடாது. சக்காத்தோட சாய்ந்து பண்றதுல அழுத்தமற்ற உதாரணங்கள் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் நிறைய அடிக்கிட்டே போனா நிறைய சான்றுகளை ஏற்றி விட்டார்கள். இவர் பக்கம் ஒண்ணுமே இல்ல, இவர் நிறைய சொல்லிக்கிட்டே போறாரு, இவர் ஊரும்போது நான் ஆதாரத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு ஆதாரத்தை கூட எடுத்து வைக்கலன்னு சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிட்டு போறாங்க. இந்த உதாரணத்துக்கும் இதுக்கு என்ன இல்ல, எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை மக்கள் தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, இவங்க அடிக்கடி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆதாரத்தை வச்சிருங்க. ஆதாரத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம் 5 நிமிடத்துல விஷயத்தை மேலே முடிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு இது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆதாரத்தை சொல்லும் பொழுது வருடம் ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. அதுவே போதும் எங்களுக்கு. வருடம் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, அதுவே எங்களுக்கு போதும். இதுல இருந்து நாங்க என்ன புரிந்து கொள்வோம், மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் என்பதை புரிந்து கொள்வோம் அப்படிங்கிற வார்த்தையை முன்வைத்தார்கள். அதுக்கு தான் உதாரணமாக குறிப்பிடுகிற பொழுது ரமலான்ல ஜக்காத்து கொடுக்கணும்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். ரமலான்ல ஜக்காத்து கொடுக்கணும் வந்தா நம்ம எப்படி வளருவோம்? ரமலான் வருகின்ற பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அழைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. வருஷம் கொடுக்கணும் ஆதாரத்தை காட்டுங்க. அப்படி ஆதாரத்தை காட்டி விமர்க்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கோ எங்க காலத்தில் விமர்க்கிறாங்க. அப்படின்னு வந்திருக்கக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டா அமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவிப்பாளர்களோட இருக்குது. தேவைப்பட்ட இன்ஷாஅல்லாஹ் தரோம். அமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூதாவூத் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதா கான திலக மிர்கா திர்ஹமி ஹதீஸ் நீங்க தெளிவாக நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இதா கான லக
அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்க ஆதாரப்பூர்வம் தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டாங்க. இதற்கு அவங்க சொன்னதை நம்ம வீடியோ கிளிப் போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ஹதீஸ்ல இதற்கான திலக்கா இலக்க மீத்தா திரகமி, உனக்கு 200 திரகம் இருந்து வஹால அலைஹ அல்-ஹவுல், இந்த வசனம் வஹால அலைஹ அல்-ஹவுல், அதில் 1 வருடம் பூர்த்தி அடைந்தால் ஃபீஹா 5 தராஹிம, அதில் 5 திரகங்கள் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற செய்தி அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த தொடர்ல தீனார் இருக்குமையாக 200 தீனார் இருக்குமையாக அதுக்கு கிறிஸ்துவ கொடுக்க வேண்டும் என்ற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம புரியுவதற்கே இது தெளிவான ஆதாரம் இல்லையா? 1000 ரூபாய் இருந்து 1 வருடம் பூர்த்தி அடைந்து விட்டால், 1 வருடம் பூர்த்தி அடைஞ்சிருச்சு, பூர்த்தி அடைந்து விட்டால் நீங்க சக்காத்து கொடுங்க. சரியா புரியுதா இல்லையா? அவன் 1 வருடம் வந்து விட்டா காலம் என்ன எதை சொல்ல வராங்க அப்படின்னா, தொழுகைக்கு காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நோன்பு வைப்பதற்கும் காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப காலம் தொடர்புடைய அதாவது இந்த வணக்க வழிபாடுகள் இருக்குமையானால் அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆதாரத்தை நீங்க எடுத்து காட்டுங்க. என்ன செய்யறாங்க சொன்னாங்க, நோன்புக்கு சொல்லும் பொழுது கூட ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரமலானில் நோன்பு நோக்க ரமலான் வருகின்ற பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப நோன்பு நோக்க வேண்டும் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அது போல இதையும் புரிந்துகிறது. காலம் தொடர்புடையது. நீயத்து திருகம் இருக்குமானால் 200 திருகம் 1000 ரூபாய் இருக்குமையானால் உடனே நீங்க சக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. 1 வருஷம் ஆன உடனேயே நீங்க அதுக்கு நீங்க சக்காத்து கொடுங்க. அப்ப இந்த செய்தி 1 வருடம் என்ற செய்தியை குறிப்பிடுகிறது. 1 வருடம் பூர்த்தி அடைந்தால் அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் என்ற செய்தியில வந்திருப்பதனால, காலத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால, காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்ற காரணத்தினால் அப்போ வருடம் நீயத்து திருகம் அதாவது 1000 ரூபாய் இருந்தால் நீங்க சக்காத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை இது நம்ம தெளிவாக வலியுறுத்துங்க. ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டோம். அவங்க கேட்டுக்கொண்டிருந்த வருஷம் கொடுக்கணும் போது காட்டுங்க. அப்படி காட்டிட்டா நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதை அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது ஏதாவது காரணம் காட்டி மறுக்கலாம். அந்த மறுக்கக்கூடிய நம்ம 15 நிமிஷம் நம்ம சொல்லுவோம். ஆனா இது ஆதாரபூர்வமானது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சந்தேகத்தையும் ஆனால் யூகத்தையும் கிளப்பி இது ஆதாரப்பட்டதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்து தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணங்களை தேடிக்கொண்டு அலைய வேண்டாம் என்று அன்புக்குரிய எதிர்த்தரப்பு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஆதாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களது கருத்தை மாற்றிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது நேரத்தை அவங்களுக்கு நான் விட்டுக்கொள்கிறேன். ஆதாரம் ஆதாரம் வச்சாச்சு. அதனால இப்ப நேரம் முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷத்துல முடிச்சுக்கணும்னு சொல்றாங்களே, முடிச்சுக்கொள்ள போயிடுவோம். விட்டு இருந்த டைம் எவ்வளோ இருக்கு? அரை மணி நேரம். சரியாம்மா? சரியா? அன்பிற்குரிய சகோதரர்களே, மௌலவி நூர் முகமது பாக்கவி அவர்கள் தங்களுடைய பிரதானமான ஆதாரத்தை எடுத்து வைப்பதற்கு முன்னால் நம்ம எடுத்து வச்ச சில வாதங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதை முதலில் கவனத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அதில் நம்ம என்ன எடுத்து வைத்தோம்னு சொன்னா, ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அல்லது எந்த ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்பட்டால் வருஷ வருஷம் என்றோ மாதா மாதம் என்றோ தினசரி என்றோ ஒன்றை அதில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அதுதான் இயற்கை, அதுதான் நியதி. ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுக்களும் கூட இப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும் என்பதை நம்ம எடுத்து வச்சோம்.
5 வேளை தொழுகை என்று ஒருத்தர் சொல்றாரு. நம்ம கேட்கிறோம் 5 வேளை தொழுகை எப்படி சொல்றீங்க? 5 வேளை தொழுகை தான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது. இந்த அருக்கு 5 வேளை தொழுகை, இந்த அருக்கு ஹதீஸ்னு சொல்லணும். 5 வேளை தொழுகை என்று நாங்கள் ஏன் சொல்றோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அதனால 5 வேளை தொழுகை அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம மர்ஃபுவான ஹதீஸுகளை தான் ஆதாரமா வைக்கணும்னு சொல்ல நிலையில ஒரு ஜக்காத்து கொடுங்கன்னு வந்திருக்குது. கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருஷம் கொடுக்கணும்னு இருக்குதான்னு கேட்டா அதைத்தான் எடுத்து வைக்கணும்னு சொன்னோம். அதுக்கு சில உதாரணங்களை நம்ம எடுத்து வச்சோம். உதாரணங்கள் என்பது நம்மளா எடுத்து வச்ச உதாரணங்கள் இல்ல, ஹதீஸுகளை உதாரணமா எடுத்து காட்டணும். உதாரணங்கள் என்பது நம்மளா நடைமுறை உதாரணங்கள் சிலதை சொன்னோம். அதுக்கு முன்னாடி ஹதீஸ் உதாரணத்தையும் சொன்னோம். அதுல உதாரணமா வாரிசு உரிமையை சொன்னோம். வாரிசு உரிமையை இறந்து போயிட்டாங்கன்னா சொத்தை பங்கு வச்சுட்டோம்னா திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த கிரவுண்ட் எங்க இருக்குது, அதுல எப்படி வருஷம் வரும் என்று கேட்டாங்க. இந்த அடிப்படையில் அவர்கள் விளக்கம் அளித்தால் நம்ம சொன்ன எல்லாத்துக்கும் அதே மாதிரி சொல்லணும், எல்லாத்துக்கும் சொல்லணும். 2 உதாரணம் அவர்களுக்கு அது மாதிரி சொல்ல முடிஞ்சு 4 உதாரணத்துக்கு சொல்ல முடியல என்று சொன்னா அடிப்படை தப்பு. இப்ப புதையல் ஒரு தடவை புதையலுக்கு 5ல் 1 கொடுத்துட்டா போயிருமா, அதோட அழிஞ்சிருமா? வாரிசு உரிமை சொத்துலன்னா நீங்க சொல்றது அதை மட்டும் நாங்க காட்டலையே, எல்லாத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்களே, அது அழிஞ்சு போயிருமா? அது ஒரு தடவை சொல்லிட்டு அழிஞ்சு போயிருமா? திருப்பி டெய்லி சொல்லலாமா? செகண்ட் சொல்லலாமே. லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரு தடவை சொன்ன உடனே அது அழிந்து விடும், 2வது தடவை சொல்ல முடியாதுன்னு அதுக்கெல்லாம் இப்படி சொல்லுவீங்களா நீங்க? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை சொல்லணும்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு மொட்டையா சொன்னா ஒரு தடவைன்னு அர்த்தம். தக்பீர் கூறி தொழுகையை துவக்குவார்கள்னா அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தொழுது முடிச்ச பிறகு 33 தடவை தக்பீர் சொல்வார்கள் வந்தா 33 தடவை. 33 தடவைன்னு நீங்க சேர்க்கிறதா இருந்தா 33 தடவைன்னு வரணும். அப்ப தொழுகையை தக்பீரை கொண்டு துவக்குவார்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? 10 தடவைன்னு அர்த்தமா? அர்த்தம் வராது. அப்ப அதுக்கெல்லாம் சொல்லணும்ல, வழக்கம் சொல்லணும்ல. அப்ப அதை சொன்னா அதுக்கு பதில் இல்லை. புதையலுக்கு இவர் சொன்ன ஏதாவது பொருந்துமா? புதையலுக்கு 5ல் 1 கொடுக்க சொல்லிருக்காங்க, 20% கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப புதையல் அது அழிஞ்சு போக போறது இல்லை, இருக்கத்தான் போகுது. எப்படி ஒரு மனிதனுக்கு சொத்து கிடைத்தால் அது ஜக்காத்து கொடுத்த உடனே அவன் மிச்சமாக இருக்குமோ, அதே மாதிரி புதையல் கிடைத்தால் அதுலையும் கொடுத்த பிறகு மிச்சமாக தான் இருக்க போகுது, 2 ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன் அதுக்கும் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுல அப்படிலாம் வரல, வருஷம்லாம் வரல. இதுதான் உங்களுடைய பதிலா, நேர்மையான பதிலாக இருக்க முடியும். அதே அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், இதையும் கேட்கிறோம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹத்து தண்டனை திருப்பி சொல்லலாம்னு கேட்டோம். அதுவும் ஒரு அடிச்சுட்டான், தண்டனை கொடுத்துட்டோம், மறுபடியும் தப்பு செஞ்சாதான் அதை செய்யணும்னு பொருளுங்கிறாங்க. அதே மாதிரி இதையும் புரிஞ்சுட்டு போங்க. மறுபடியும் புதுசா வந்தா தான் கொடுக்கணும்னு புரிஞ்சுட்டு போங்க. அப்படிதானே புரியணும். கொடுத்தாச்சு, ஜக்காத்து கொடுத்தாச்சு, மறுபடியும் புதுசா வரும்போது கொடுங்க. இப்படிதான் அதை கூட புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம நிறைய உதாரணங்களை எடுத்து வச்சோம்னு சொன்னா அதுல ஒரு 3 உதாரணம், ஒருவேளை நம்ம எடுத்து வச்ச உதாரணம் சரியில்லாத வைங்க, பாதம் தெரியலன்னு மீது உள்ளது என்னாச்சு? அப்போ ஒரு மனிதனுடைய நம்ம எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்னா ஹக்கு எதுவோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு உட்கார்ந்து இருக்கோம், விதண்டாவாதம் பண்ணுவதற்கு இல்லை. அப்போ அவங்க நேர்மையானவங்களா என்ன பண்ணணும்னா இந்த 3 உதாரணத்தை சொல்றது வருது, மிச்சத்துக்கு வரமாட்டேங்குது, வாதம் இருக்குது. அதுல நம்ம 3 மட்டும் மதிப்புறது ஒரு மோசடியை தானே ஆகும், அது நல்லதா இல்லையே, அப்ப நம்ம செய்யக்கூடாது. அவரையும் மறுத்தா தானே அந்த வாதம் அடிபடும். நம்ம 2 மட்டும் மதிப்பு விட்டுனா மக்களை ஏமாத்துறதுக்கு தானே உதவும். அப்படின்றவரை யோசிச்சு அனைத்துக்கும் சொல்லணும். பொதுவாக அனைத்துக்கும் சொல்ல முடியல என்று சொன்னா 5% கொடுக்கறது மட்டும் அது வருஷம் சொல்ல மாட்டோம், 2% கொடுக்கறது மட்டும் வருஷம் சொல்லுவோம் புரிவது அது மனம் முரண்டு, அது ஒரு லாஜிக்கு கிடையாது. அது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்பவர்களுடைய நடவடிக்கையும் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, நான் சொல்லாததை சொன்னேன் என்று கூட இந்த இடத்துல பதிவு பண்றாரு. தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்? வருடம் வந்துட்டா அது திரும்ப தேவையில்லாது, அதுவே நீங்க காட்டிட்டா போகணும் அப்படின்னு நான் சொன்னதா சொல்றாரு. அதுக்கு மாற்றமான சொல்லியிருக்கிறேன். வருடம் காட்டினா மட்டும் பத்தாது, கொடுத்த பொருளுக்கு திரும்ப மீண்டும் வருடம் காட்டணும்னு சேர்த்து சொல்லியிருக்கிறேன். நான் எதை சொன்னோன்னா அதை சொல்லலன்னு இருக்கிறேன். இந்த விவாதத்துல நான் என்ன சொன்னேன்,
வருடா வருடம் கொடுன்னு நீங்க காட்டினால் கூட அதுல என்ன வராது, கொடுத்த பொருளுக்கு திரும்ப பொருள் வராது. வருடா வருடம் என்பது அந்த மனிதனுக்கு புதுசு புதுசா வரும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வருடா வருடம் கொடுன்னு சொன்னா கொடுத்த மிச்சத்தை கொடுப்பான். வருடா வருடம் வரி கட்டுன்னு சொன்னா சேல் டாக்ஸ் கட்டுன்னு சொன்னா அது என்ன பிடிச்சிக்கிடுவோம், அந்த வருஷத்தினுடைய இதுக்கு அவன் கட்டுவான். அது போன வருஷத்தினுடைய சேல்ஸுக்கு சேர்த்து டாக்ஸ் கட்ட மாட்டான். புரிஞ்சுக்கிறோம்ல? அந்த மாதிரியான அடிப்படை தான் அதுல வருமே தவிர, அல்லது நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரியுமான ரெண்டு அர்த்தம் அதுல வருமே தவிர, அது மாதிரி விஷயங்களை கொண்டு நிரூபிக்காது. நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரியும் அர்த்தம் அதுக்கு இருக்குமே, ஆனால் அதை கொண்டு ஒரு சட்டத்தை உங்களால் நிரூபிக்க இயலாது. இதுதான் என்று வந்தால் தான் சட்டத்தை நிரூபிக்க முடியும். இதுக்கு அர்த்தம் இதுதான், வேறு இல்லை. அதை வைத்துதான் சட்டத்தை வந்து நீங்க நிலைநாட்ட முடியுமே தவிர முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், வருடா வருடம் காட்டினால் போதாது. இந்த வாசகத்தை சொல்லியிருக்கிறேன், வருடா வருடம் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வரணும். இப்படி ஒரு ஹதீஸை தான் நீங்கள் காட்டணும்னு சொன்னோம். காட்டினா 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறோம்னு சொன்னோம். நீங்கள் காட்டினீர்கள், இப்படி ஹதீஸை காட்டவில்லை. எப்படி காட்டல? நீங்கள் காட்டின ஹதீஸ் இருக்குல்ல, அது என்ன ஹதீஸ் சொல்றீங்கன்னு கேட்டா, இதா காணத்திலக்க மேதா திர்ஹமின், உன்னிடத்திலே 200 திர்ஹம்கள் இருந்தால், வஹால அலைஹல் ஹவுலு, அதன் மீது ஒரு வருடம் சுழன்று விட்டால், ஃபஃபீஹா ஹம்ஸத்து தராஹிம, அதுல வந்து 5 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இதுல இந்த ஹதீஸை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதாவது உன்னிடத்தில் 200 திர்ஹம் இருக்கிறது, அதில் ஒரு வருடம் கடந்து விட்டது என்றால் அதில் 200 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இது இந்த ஹதீஸ் வைத்து இந்த ஹதீஸில் நாங்க சொன்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து விவாதம் என்பது வந்து மனம் முரண்டுக்காக விவாதம் பண்ணவே கூடாது. நாம எதை வந்து கொள்கையா கொண்டிருக்கிறோமோ அதுக்கு மாற்றமா இந்த சபையில மாட்டிக்கிட்டதுக்காக வேண்டி பல்டி அடிச்சும் பேசக்கூடாது. இந்த ஹதீஸை பற்றி இவர் ஒரு புஸ்தகம் போடுறாரு. இப்ப போடுறாரு, நம்ம ஏகத்துவத்துல வந்து ஜக்காத்தை பத்தி விளக்கம் கொடுத்தோம். அதுக்கு மறுப்பாக தலைப்பு கொண்டாட்ட, அதுக்கு மறுப்பாக அந்த மீண்டும் குழப்பங்கள் அது கொண்டா, அதுக்கு மறுப்பாக இப்படி ஒரு பிரசுரம் ஒரு வெளியிட்டு இருக்கிறார். அதை வந்து நான் பக்கம் அதிகமா போறதுனால நான் டெக்ஸ்டா மாத்தி வச்சிருக்கிறேன். அதனால இதை காட்டவே இல்லை, இது நானா மாத்திக்கிட்டது. இது அவருடைய நெட்டில் உள்ளது. இது மாதிரி போட்டிருக்கிறார். அதாவது ஜகாத்து சட்டங்கள் ஜனவரி 2006 ஏகத்துவத்தில் மீண்டும் குழப்பங்கள், ஆக்கம், மௌலவி ஹாஃபில் எம் நூர் முகமது பாசில் பாக்கவி, தொலைபேசி நம்பரு, செல்போன் நம்பரு, ஜனவரி 2006 ஏகத்துவத்தில் வெளியிடப்பட்ட ஜக்காத் சம்பந்தமான செய்திகளுக்கு பதில் உரை. இது அவர் வெளியிட்ட புஸ்தகம். இதுக்கு பிறகு இதை மாற்றி இதுக்கு எதிராக அவர் வேற ஒரு புஸ்தகமோ வேற ஒரு உரையோ நிகழ்த்தவில்லை. இதை மறுத்து இதில் உள்ள சில தவறு நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவில்லை. அதில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு பொருளை நூர் முகமது பாக்கவியுடைய சொந்த எழுத்து, ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால், அதேதான் இப்ப சொன்னார்தான், ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒரு வருடம் நிறைவடையும் வரை ஜக்காத் இல்லை என்ற நபிமொழி. அதுக்கு பிராக்கெட்ல இந்த நபிமொழி ஆதாரபூர்வமானதுதான் என்று ஒரு காலத்தில் இவர்கள் தான் கூறிக்கொண்டிருந்தனர். இப்போது தங்கள் மனவீச்சைக்கு ஒத்து வராதால் பலவீனமானவர் என்று பல்டி எடுத்து விட்டனர். பலவீனம். அவர் இந்த அதிசயம் ஒரு நபிமொழி, கால்நடைகளின் ஜக்காத்து பற்றிய நபிமொழி, அனாதைகளின் சொத்தை வியாபாரத்தில் மறுபடியும் வருகிறேன். அதாவது நாம் தலைப்பு வந்து நாம் கூறாத செய்திகள். அவர் போட்டது அவர் தலைப்பு, நாம் கூறாத செய்திகள் தலைப்பு. அதில் நூர் முகமது பாக்கவி சொல்கிறார், அனாதைகளின் சொத்தை வியாபாரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நபிமொழி 2 ஆண்டிற்கான ஜக்காத்தை முன்கூட்டியே அப்பாஸ் அவர்கள் வழங்கியதாக கூறப்பட்ட நபிமொழி. ஒரு பொருளை ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒரு வருடம் நிறைவடையும் வரை ஜக்காத் இல்லை என்ற நபிமொழி. மேற்கூட்டப்பட்டவையில் முதல் 3 நபிமொழிகளும் பலவீனமானவை. அவர் சொல்றாரு, அதை வைத்து நாங்கள் வாதிக்கவில்லை, இது பலவீனம் என்று எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவர் எழுதிக்கார். இதுக்கு பிறகு இதை மறுத்து பலவீனம் நான் தப்பா சொல்லிட்டேன்,
நாங்கள் சிலதை மாற்றிருக்கிறோம், சொல்லிட்டோம். இது சஹீஹ்னு நாங்களே சொன்னோம். அது காரணங்கள் ஆராய்ந்து பலவீனம் நாங்களே சொல்லிவிட்டோம். நாங்களே சொன்னோம் என்பதற்கு அவரிடமே ஆதாரம் இருக்கிறது. இந்த சபையிலும் சொல்லிவிட்டேன், என்னுடைய துவக்க உரையிலும் சொல்லிவிட்டேன், ஏற்கனவே சொன்னதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு மார்க்க அறிஞருடைய ஹக்கை நிலைநாட்டக்கூடியவருடைய பொறுப்பு என்ன? தான் எதை பலவீனம் என்று நினைக்கிறாரோ, நாம் பலவீனம் ஏகத்துவத்தில் காரண காரியத்தில் வழக்கி இருந்தோம். அதுக்கு அவர் பதில் சொல்லாம அந்த காரணத்தை எல்லாம் பார்த்துட்டு இது சரிதான் கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க, இது பலவீனம் தான் அப்படின்னு ஒத்துக்கோ. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு காலத்தில் அதை சரின்னு சொல்லி கொண்டிருந்தோம்ல, அதையும் அவர் குறிப்பிடுறாரு. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இரவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.